சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆனி மாதம் தனுசு ராசி என்ன பலன்னு பார்ப்போம். அதாவதுங்க, தனுசு ராசிக்கு ராசி அதிபதி குரு போய் 6ல் இருக்கிறார். நம்மளே போய் குரு, நமக்கு ராசி அதிபதி குரு, நம்ம போய் 6ஆம் இடங்கிறது கஷ்டம், சங்கடம், கவலை. இந்த வேலைக்கெல்லாம் நாம் தான் தேர்ந்தெடுத்துக்கிறோம், வரவழைச்சிக்கிறோம். இறைவன் கொடுக்கல, நம்ம எண்ணத்தாலும் செயலாலும் 6ல் போய் உட்காந்துருக்கோம். 6ல் ராகு ஊரில் பகைம்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதம் 7ல் சூரியன் இருக்கிறார், 7ல் புதன் இருக்கிறார், 7ல் சுக்கிரன் இருக்கிறார். பொதுவாக கேந்திரத்தில் கிரகங்கள் இருப்பது நல்லது தான். ஆனால் தனுசுக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம், 6ல் குரு. இந்த மாதம் பாருங்கள், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கூடுதலான டென்ஷன் இருக்கும். இந்த மாதமும் அப்படி தான். அடுத்த மாதம் ஆடி மாதம் சந்திராஷ்டம மாதம், அது இந்த மாதமே ஆரம்பிச்சுக்கும். ஆகையினால் பொறுமையாக கையாளுங்க. நமக்கு 7ல் சூரியன் உத்தியோகத்தில், பார்ட்னரில், கணவன் மனைவி வகையில், நண்பர் வகையில் மனஸ்தாபம் ஏற்படும், சங்கடம் ஏற்படும், பிரச்சனை ஏற்படும். அரசாங்கத்திலையும் ராஜகிரகம் போய் சூரியன் பாதகஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசு வகையில், அரசாங்க வகையில், தந்தை வகையில் சங்கடங்கள் ஏற்பட தான் செய்யும். இந்த மாதம் நமக்கு போராத மாதம்தான். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இருந்தாலும் 3ல் இருக்கிற சனி நமக்கு உத்தியோகம், தொழில் இதெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்குங்க. 4ல் ராகு இருந்து தாய்க்கு உடல் ரீதியாக உபாதை கொடுக்குது, நமக்கு சங்கடங்களை கொடுக்குது. தாய் வகையில், சொத்து வகையில் சங்கடம், வாகன வகையில் சங்கடம். இந்த மாதத்தில் இதெல்லாம் கூடுதலாக நடக்குங்க. இப்போ குரு 6ல் இருந்தாலும் ஜீவனத்துக்கும் தொழிலுக்கும் எந்த கஷ்டமும் வராதுங்க. அது ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்தது பாருங்கள், நல்ல தூக்கம். என்ன கஷ்டம் வந்தாலும் தூக்கம் சிறப்பாக இருக்குங்க. சுப காரியம், சுப செலவுக்கு வேறு நிறையா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்குள்ளே வரவும் வந்துக்கிட்டே இருக்குங்க. தனுசு ராசிக்கு திடீர்னு திருமணம் ஏற்பாடும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராசி அதிபதி போய் குரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. இருந்தாலும் இந்த 7ல் இருக்கிற சூரியன், 7ல் இருக்கிற புதன், 7ல் இருக்கிற சுக்கிரன் இந்த மாதத்தில் பலவித இன்னல்கள் நடக்குங்க. பொறுமையை கையாளுங்க, நாவடக்கமாக இருங்க. தலைவலி இருக்கும், கண் எரிச்சல் இருக்கும், கண் உபாதை கொடுக்கும். இந்த மாதிரி சூரியன் செய்வார். 7ல் இருக்கிறாரு, நம்ம பார்க்குறாரு, நம்மளை நேரடியாக 180 டிகிரியை பார்க்குறாரு. ஏன்னா பாதகஸ்தானத்தில் இருந்து வேறு பார்க்குறாரு. தலைவலி, கண் எரிச்சல், கண்ணில் உபாதை இந்த வேலையெல்லாம் நடக்குங்க. சிநேகத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நட்பு முறிஞ்சு போகும். நட்புனால் இடைஞ்சல், பார்ட்னரால் இடைஞ்சல், பிரயாணத்தால் இடைஞ்சல். 7ஆம் இடத்தில் உத்தியோகம், தொழில் இதுக்கும் அது 7ஆம் இடம் தாங்க. ஆகையினால் இந்த மாதமும் அடுத்த ஆடி மாதமும் நமக்கு டென்ஷன். ஆகையினால் ஏன்னா சந்திராஷ்டம மாதம் அடுத்த மாதம் ஆடி மாதம், இந்த 2 மாதமும் பொறுமையாக இருங்க. இதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஆனி மாதமே பிறந்த மாதமாக இருந்தால் ஓவர் டென்ஷனாக இருக்கும். உஷாராக இருந்துக்கங்க. அடுத்தபடியாக பாருங்கள், இந்த மாதத்தில் கூட நட்பு ஏற்படுத்தும். எச்சரிக்கையாக இருங்க. தொழில் உத்தியோகத்தில் பிரச்சனை ஏற்படுத்திடும். ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதம் முழுவதும் தெய்வ சிந்தனையோடு இருங்க. 6ல் இருக்கிற குரு நம்மளை எதிலையாவது சிக்க வைக்க பார்ப்பார். சிக்கல் இல்லாமல் தேவையில்லாமல் கஷ்டங்கள் வரவழைச்சிக்கிறீங்க நீங்களே. அதனால் உஷாராக நடந்துக்கோங்க. 5ல் செவ்வாய் தெய்வ அருள் இருக்குங்க. பழனி மலை முருகன் ஆட்சியாக இருக்கிறாரு. அதனால் தெய்வ அனுகூலம் இருக்குது. 3ல் சனி தைரிய வீரிய யோக போகஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்றிருக்கிறாரு. ஆகையினால் இந்த மாதமும் அடுத்த மாதமும் டென்ஷன் இருக்கும். நமக்கு சங்கடங்கள் ஏற்பட தான் செய்யும். மற்ற 2 செவ்வாயும் சனியும் இருந்தாலும் பார்வை செலுத்துகிறாரு. 5ல் செவ்வாயை இருந்து சனி பார்க்குறதுனால நம்ம இந்த மாதத்தில் கூடுதலாக நம்ம புத்தியை கெடுக்கும், பூர்வீகத்தை கெடுக்கும், புத்திர வகையில் சங்கடம் ஏற்படும். உஷாராக நடந்துக்கங்க. அடுத்தபடியாக பாருங்கள், 15/6 தடங்கள் தாமதம், 16/6 வரவு மகிழ்ச்சி,
17/6 புத்தியை கெடுக்கும், பிள்ளைங்களை கெடுக்கும், பிள்ளைங்க வகையில் நமக்கு டென்ஷன் கொடுக்கும், உஷார். 18/6 டென்ஷன். 19/6 நாவடக்கம் தேவை, சூடான பேச்சு வரும், உஷாராக இருந்துக்கோங்க, சூதகமாக இருந்துக்கோங்க, மௌனம் சாதிங்க. 20/6 21/6 அதிக செலவு, வெட்டி செலவு நடக்கும். 22/6 அலர்ஜி, குழப்பம். அடுத்தது பாருங்கள், 23/6 வாகன வகையில் செலவு, தொல்லை. 24/6 நட்பு வகையில், பார்ட்னர் வகையில், பிரயாண வகையில் சங்கடம் ஏற்படுத்தும். அடுத்தபடியாக பாருங்கள், 25/6 நாவடக்கம் தேவை, கவனமாக பேசணுங்க. 26/6 வரவு, மகிழ்ச்சி. 27 டென்ஷன், தாய் வகையில் சங்கடம், நலிவு. 28 பிரச்சனையான நாளுங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 29 டென்ஷன். 30 தடங்கள், தாமதம். 1/7 புத்தியை கெடுக்கும், புத்திர வகையில் சங்கடம் பண்ணும், உஷாராக நடந்துக்குங்க. 2/7 தொழில் டென்ஷன், உத்தியோகம் எச்சரிக்கை. 3/7 அலர்ஜி, உபாதை. 4/7 டென்ஷன் தான். 5/6 வெட்டி வேலை, வீண் அலைச்சல், வீண் பிரயாணம். 7/7 8/7 சந்திராஷ்டமம். 9/7 தந்தை வகையில் உபாதை, அரசாங்க வகையில் உபாதை. அன்றைக்கெல்லாம் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க, சீட் பெல்ட்டு போட்டுட்டு போங்க, அன்றைக்கி ஃபைன் கட்டுற மாதிரி வரும். 10/7 வாகன வகையில் சங்கடம், கஷ்டம். 11 12 அலர்ஜி, உபாதை. 13 14 15 தடங்கள், தாமதம். 16 டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஆகையினால் இந்த மாதத்தில் தனுசு ராசிக்கு சூதகமாக நடந்துக்கங்க. இந்த மாதமும் அடுத்த மாதமும் சரியில்லாத மாதம் தனுசு ராசிக்கு. பொறுமையாக இருந்து இந்த மாதத்தை கடங்க. வணக்கம்.